2 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். வருகை இருந்துள்ள அனைத்து பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு பெரிய பேச்சாளர் இல்லை. தயவு செஞ்சு ஒரு தடவை கைத்தட்டிருங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் எழில் சாருக்கு தான் போய் சேரும். ஏன் அப்படின்னாக்க 1999 நான் சிங்கப்பூர்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் துல்லாத மனம் துள்ளும் படம் வந்து அங்கே சினிமா தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து 20 கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ அந்த பாட்டில் விஜய் சார் வந்து கூல் அப்படின்னு சொல்லி ஒரு செயின் ஒன்று போட்டிருப்பாரு. அது சார் எழில் சார் அந்த கூல் செயின். ஸோ அப்போ இருந்து அப்போ அந்த 1 மாதம் நான் சம்பளம் வாங்கின பிறகு நான் போய் செயின் ஒன்று வாங்கி கூல் அப்படின்னு சொல்லி போட்டேன். ஸோ அது அப்போது நான் வந்து சினிமா நடிகர்லாம் இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் சினிமா நடிகர் ஆனது. அப்போ நான் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த சுரேஷ் கூட கூலை சேர்த்து கூல் சுரேஷ் அப்படின்னு சொல்லி ஆகிட்டேன். ஸோ இந்த கூல் சுரேஷ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் எழில் சார் அவர்கள். அதனால் என்னுடைய வளர்ச்சியில் மிக முக்கியமான பங்கு எழில் சாருக்கு கண்டிப்பாக உண்டு. இதை வந்து நான் இந்த நேரத்தில் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையில் தான் நான் இங்கே வந்தேன். நான் இந்த படத்தில் நடிக்க வேண்டியது எனக்கு ஒரு பெரிய கேரக்டர். இப்போ கூட டேரக்டர் என்னை திட்டினாங்க, பெரிய கேரக்டர் விட்டுட்டு போயிட்டியாப்பா அப்படின்னு. எனக்கு ஒரு பெரிய கேரக்டர் இந்த தேசிங் ராஜா 2 படத்தில் வச்சுருந்தாங்க. நான் பிக் பாஸுக்கு போயிட்டேன். அதனால் அந்த கேரக்டர் நடிக்க முடியல. சார் அடுத்த படத்தில் கண்டிப்பாக சேர்ந்து நடிப்போம் சார். வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ கோ சுரேஷ் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன 50 படம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கம்மி ஆயிடும். அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். நேற்று கூட லால் சலாம் ஆடியோ லஞ்சுக்கு போயிருந்தேன். அதை பத்தி எல்லாம் கவலைப்பட்டாரா? இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா தானே இருக்காரு. ஸோ அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அதனால இது அடிக்கடி தரவாதீங்க. அனைவருக்கும் வணக்கம். பாக்கியராஜ் சார் யார்கிட்டயோ இடம் எங்கன்னு கேட்டு தெளிவாக கேட்டுதான் சொன்னார். முதல்ல அவன் தெளிவாக இருக்கான்னு பார்த்துருக்கணும். அது மாதிரி தான் எல்லாருக்கும் நடக்கும். எனக்கும் நடந்திருக்கு. அதான் அவராது இந்த கோடம்பாக்கத்துக்குள்ளேயே எனக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நிஜமாவே லைஃப்பில் நடக்கிற விஷயங்களே நிறைய ஹியூமர் கலந்துருக்கும். அவர் எதுக்காக சொன்னார்னா, எழில் வந்து ஹியூமர் சைடு போனது தான். ஆக்சுவலாக அவர் பிகினிங் ஸ்டேஜில் எல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட், அப்புறம் லவ் சென்டிமெண்ட்ஸ் அதில் தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அவர் ஹியூமர் சைடு போகும்போது அது வந்து அது வரவேற்பு ஜாஸ்தி. அது என்றைக்குமே நிலைச்சுன்னு இருக்கும். ஹியூமர் வந்து எப்பவுமே சினிமாவுக்குன்னு வரும்போது, ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியாவுக்குள்ளே வரும்போது மக்கள் வந்து மனசார சிரிச்சுட்டு அது பண்ணுறல அதில் ஒரு எப்பவுமே தனி அல்லாத ஒரு இன்பம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி படங்கள் கொடுக்கும்போது ஒரு மினிமம் கேரண்டி இருக்கும். அதை எப்போ கையாள ஆரம்பித்தாரோ அதிலிருந்து அவருக்கு தோல்வி இருக்காது. தோல்வி இருந்ததில்லை, இனிமேலும் இருக்காது. எழில் நான் படித்த பள்ளிக்கூடம், நான் குடியிருந்த கோவில் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அங்கிருந்து தான் அவரும் வந்தார். ஸோ நாங்கள் அப்போ அங்கே சந்திச்சது கிடையாது. எங்களுக்கு அப்புறமா ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அவர் அது உள்ளேருந்து வந்தார். ஆனால் நேற்று சௌத்ரி சாரை பார்க்கும்போது அவர் இப்போ ஒரு மலையாளத்தில் ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காரு, தெலுங்குல ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் ஒரு நியூ ஃபேஸ் டைரக்டர் தான். இது எத்தனை டைரக்டர் சார்? அதெல்லாம் யாரையா கணக்கு வச்சிருக்குது அப்படின்றாரு. அவருக்கே தெரியல. ஸோ அப்படி நியூ ஃபேஸ் டைரக்டர்ஸு, நியூ ஃபேஸ் டெக்னீஷியன்ஸு, நிறைய ஆர்டிஸ்ட் இதெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ண அவருக்கே கணக்கு தெரியல. அவர் இப்போ 98 படம் முடிஞ்சிச்சு. 100வது படம் மிகப்பெரிய படமாக அவர் படம் வரணும். அதுக்கு அவரே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஸ்கூல்ல இருந்து வந்த எழிலுக்கு வாழ்த்துக்கள் சொல்றதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். சேம் டைம் தேசிங் ராஜா ஆடியோ லான்ச் ஃபர்ஸ்ட் லுக் அந்த மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர் சார் கூட நானும் பணிபுரிஞ்சிருக்கேன். ஞானசன் அந்த அந்த படமும் எழிலும் நல்ல மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். எழில் வந்து
25ன்னா 25 வருஷம் அப்படிங்கிறது வந்து நமக்கு சொன்ன மாதிரி படைப்பாளிகளுக்கு வந்து வயசு கிடையாது. அவர் என்றும் 25 வயசாக இருக்கட்டும். 25 வயசா மைண்ட்ல இருந்தாதான் கதைகளும் வரும், ஹியூமரும் வரும், காட்சிகளும் வரும். அப்படி இயக்கக்கூடிய ஒரு திறமைசாலியான ஒரு இயக்குனர். எனக்கு வாழ்த்த வயது இருக்கு, அதனால வாழ்க பல்லாண்டு எழில். இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். ஏன்னா 50 படம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கம்மி ஆயிடும். அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். நேற்று கூட லால் சலாம் ஆடியோ லஞ்சுக்கு போயிருந்தேன். அதை பத்தி எல்லாம் கவலைப்பட்டானா இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா தானே இருக்காரு. ஸோ அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அதனால இது அடிக்கடி தரவாதீங்க. ஸோ வயசு ஆனாலும் என்னைக்குமே வந்து சினிமாக்காரங்களுக்கு அது ஒரு இளமை இது கொடுக்கும். காரணம் வந்து இந்த நம்மளுடைய கற்பனைகள், அந்த மாதிரி கற்பனைக்கு வயசே கிடையாது. ஏன்னா நம்ம சின்ன வயசுல பார்த்த அனுபவங்களை இன்னைக்கு பண்ணும்போது நம்மளும் அந்த சின்ன வயசுக்கு போனாதான் அந்த படம் பண்ண முடியும். ஸோ அதனால அந்த வயசு வந்து என்னைக்குமே ஒரு காரணமா இருக்காது. என்னைக்கும் இளமையான படங்களை எடுத்துட்டு இருக்கலாம். இளமையான படங்கள் தான் இன்னைக்கு நல்லா ஓடுது. இன்னைக்கு தியேட்டர்லயும் வந்து ஜனங்கள் பார்க்கணும்னா யூத்து தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ அதனால இளமையான படங்களே நிறைய எடுக்கணும். வாழ்த்துக்கள் எழில். என்னையும் அழைத்து இந்த விழா மேடையில் நிற்க வைத்ததற்கு நன்றி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அவர் தொடங்கும் போது உங்களோட படத்துல தான் ஆரம்பிச்சாங்க. நீங்க இந்த பயணத்துல 25 வருடத்தை எப்படி பாக்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். 25 years ஒரு டைரக்டரா சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுன்றது பெரிய விஷயம். முதல்ல எழிலுக்கு நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். என்னுடைய கேரியர்ல ஒரு ஒரு பெஸ்ட் ஃபிலிம், ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டு கேட்டுட்டு இருக்குது. தொழிலாளர்கள் தொழிலுடைய இயக்குனர் அவரை முதல்ல என்னால் மறக்க முடியாது. ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம் அந்த படம். நான் யார்கிட்டையும் போய் சான்ஸ் எல்லாம் கேட்டதே இல்லை. இயற்கையோட என்னப்படி நான் வந்து ரொம்ப சின்ன வயசுல எங்கேயும் சான்ஸ் கேட்காம யாரிடத்திலும் உதவியாளராக இல்லாமல் நேரடியாக சினிமாவுக்கு சின்ன நல்ல பேசு என்ற படத்தில் அறிமுகமாகி மக்களிடையே இசையை செய்து கொண்டிருந்தேன். நான் ஒரு படத்துக்கு சான்ஸ் கேட்டு போனது துள்ளாத மனம் துள்ளும் படம் தான். இதை நான் இங்க சொல்லி ஆனந்தப்படுறதுக்கு விரும்புறேன். அதாவது இந்த படத்துக்கு நான் மியூசிக் டைரக்டர் கிடையாது. துள்ளாத மனம் துள்ளும் படத்துக்கு நான் மியூசிக் டைரக்டர் கிடையாது. யாரோ ஒரு புதுமுகம் பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்க கதை டிஸ்கஷன்ல இருந்தாங்க. இவர் வந்து என்னை ஆளாக்கிய தெய்வங்கள் ராபர்ட் ராஜசேகரனுடைய அசிஸ்டன்ட். ஸோ இவரை பார்த்த உடனே சரி, எங்க டைரக்டரோட அசிஸ்டன்ட் முதல் படம் பண்றாரு, சூப்பர் குட்ல பண்றாரு அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா போய் ஒரு ஆர்வத்தில் என்னங்க கதைன்னு கேட்டேன். ஏன்னா நானும் அந்த இடத்துல கம்போசிங்ல இருக்கேன். அவர் அந்த கதையை சொன்னாரு. இந்த படத்தை நான் தான் பண்ணணும் அப்படின்னு போய் ஒருத்தருடைய வாய்ப்பை தட்டி பறித்து சௌத்ரி சார்கிட்ட போயிட்டு இந்த படத்தை நான் பண்றேன், எனக்கு ரொம்ப முக்கியமான படமா தெரியுது, இதை நான் பண்ணல, ஏற்கனவே என் கம்பெனியில் நிறைய படம் பண்றீங்க நீங்க, இது என்னத்துக்கு உங்களுக்கு என்ன அப்படிலாம் சொல்லிடாதீங்க, ரொம்ப தப்பாயிடும். ஒரு வரலாற்றுல இடம்பெறக்கூடிய ஒரு படம். எப்போதும் வழக்கமா நான் பூவனுக்கா கூட அப்படிதான் சொன்னேன். ஒரு 275 நாள் ஓடுற கதையை கேட்டேன் சார் என்ன. அதே மாதிரி சில்வர் ஜீப்ல ஓடுற கதையை கேட்டேன். எழில்ன்ற எங்க டைரக்டரோட அசிஸ்டன்ட் சொன்னாரு, நான் இந்த படத்தை பண்றேன்னு. அவர் சரின்னாரு. ஸோ துள்ளாத மனம் துள்ளும் படத்தை கேட்டு வாங்கி அந்த படத்தை எழிலுக்காக தான் பண்ணேன் நான். ஆக்சுவலா நிஜமாவே ஒவ்வொரு பாட்டையும் ரொம்ப ஆசைப்பட்டு நான் போட்டேன். ஒரு மியூசிக் டைரக்டருடைய விருப்பமான பாடல்கள் அது. இன்னிசை பாடி ஒரு முன்ன வரைக்கும் கேட்குதுன்னா அந்த படத்தை அந்த பாட்டுக்கு உருவாக்குறதுக்கு நாங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம்னு எங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு சேலஞ்சிங்கான ஒரு படம், ஓடியே தீரணும். முதல் தடவையாக ஒரு காம்பினேஷன்ல இருந்து ஒரு புது டைரக்டருக்கு நான் பண்ணுறேன். அது வரைக்கும் விக்ரமன் சாருக்கு பெரிய பெரிய ஹிட்டுங்க. ஸோ ஒரு நியூ டைரக்டருக்கு, அவர் பெரிய ஸ்டார் ஆகிட்ட விஜய் சாருக்கு
அந்த படத்தை வெற்றி படமாக ஆக்கியே தீர வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் பண்ண படம். ரொம்ப நல்லா பண்ணார் எழில். ஒரு ஒரு மியூசிக்கல் படம் பண்ணது ரொம்ப கஷ்டம் உண்மையிலே. பாட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். எல்மிசை பாடி வரும்ன்ற ஒரு பாட்டு 4 தடவை வரும். எப்படி மக்கள் அதை ரசித்தார்கள் என்று இன்னமும் தெரியவில்லை. ஏன்னா அது ஒரு மேஜிக்கு. அதை கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும் அப்படின்றது ஒரு இயக்குனர் கையில் இருக்கு. அதை ரொம்ப அழகாக பண்ணார். அந்த படத்தில் இருந்த எமோஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையிலே ஒரு நல்ல திரைப்படத்தை ஒரு பெரிய வெற்றி படமாக்கிய எழிலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்னைக்குமே இருக்கும். என் மனசுல நீங்காத இடம் பெற்ற ஒரு படத்துடைய டைரக்டர் அவருக்கு அதுக்கப்புறம் 2-3 படம் பண்ணேன் நான். ஸோ அவருடைய வெற்றி பயணம் தொடர எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. குட்டி நண்பருக்கும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எனக்குமே நாஸ்டாலஜிஸ்ல சொல்லணும்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த மியூசிக்கல் ஃபில்ம் 90s லாலா லேண்ட்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் எங்களுக்கு. தேங்க்யூ சார். ப்ளீஸ் டேக் யூர் சீட் சார். எழு சார், நீங்களும் அமரலாம். இன்னும் நிறைய பேர் பேச இருக்காங்க.